வணக்கம் மாணவர்களே, 11ஆம் வகுப்பு யூனிட் 13 ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் யூசிங் ஆல்கைல் ஹைலைட்ஸ் ஆர் ஹலோ அல்கைன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் by reduction with nascent hydrogen. They accept alkyl fluorides. Other alkyl halides can be converted to alkanes by reduction with nascent hydrogen. The hydrogen for reduction may be obtained by using any of the following reducing agent. Zinc plus hydrochloric acid or zinc plus acetic acid, zinc copper. Couple in ethanol or lithium aluminum hydride. இந்த மாதிரி ஒரு reducing agent வந்து யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நாம் ஹைட்ரஜனை வந்து வச்சு ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கைல் ஹைலைட்ஸ்லேருந்து நாம் வந்து ஆல்கைன்ஸை கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொபைல் குளோரைட் அல்லது குளோரோப்ரோபேன். குளோரோப்ரோபேன் அப்படிங்கிற CH3 CH2 CH2Cl குளோரோப்ரோபைனை எடுத்துக்கிறோம். இந்த குளோரோப்ரோபைனை ஹைட்ரஜனேஷன் பண்ணுறோம். ஹைட்ரஜன் அடிஷன் ஃப்ரீ ஹைட்ரஜன் கூட ஜிங்க் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஜிங்க் ப்ளஸ் ஸ்ட்ராங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா குளோரின் கன்வெர்டட் இன்ட்டு அப்போ குளோரின் இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ரோபைனாக கன்வெர்ட் ஆகும். அப்போ ஆல்கைல் ஹைலைட்ஸ்லேருந்து ஆல்கைல் ஹைலைட்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு ஆல்கேனாக மாறும். இது ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்து செகண்ட் மெத்தட் அப்படின்னா வுட்ஸ் ரியாக்ஷன். when a solution of halo alkanes in dry ether is treated with sodium metal, higher alkanes are produced. This reaction is used to prepare higher alkanes with even number of carbon atoms. Say for example என்ன பண்றோம் அப்படின்னா methyl bromide plus 2 sodium plus methyl bromide, 2 molecules of ethyl அதாவது methyl bromide 2 sodium கூட ரியாக்ட் ஆகும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ட்ரை ஈத்தர் வந்து சால்வெண்ட் கண்டிஷன்ஸில் ஆகும்போது அப்போ நமக்கு சோடியம் புரோமைடு அப்படிங்கிற பை ப்ராடக்ட்டும் ஈத்தேன் அப்படிங்கிற ப்ராடக்ட்டும் நமக்கு அல்கைனும் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த வுட்ஸ் ரியாக்ஷன் செய்யும் மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆல்கைன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது கோரேஹவுஸ் மெக்கானிசம். இது மூலியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ஆல்கைல் ஹைலைட்ஸ் CH3 CH2Br ஆல்கைல் ஹைலைட்ஸை லித்தியம் dialkyl copper, lithium dialkyl CH3 twice dialkyl copper கூட ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா வந்து நம்ம ஹையர் அல்கைன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டைமீத்தல் புரோமைடை எது கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா லித்தியம் dialkyl copper கூட ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா நமக்கு ஹையர் ஆல்கைன்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் அப்போ என்ன பை ப்ராடக்டாக என்ன கிடைக்குதுன்னா மித்தைல் காப்பரும் லித்தியம் புரோமைடும் தனியாக போயிடும், லித்தியமும் புரோமைடும் சேர்ந்து தனியாக போயிடும். அப்போ காப்பர் மித்தல் காப்பர் தனியாக போயிடும். அப்போ ஒரு மித்தில் குரூப் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ இந்த செயினோட ஈத்தல் செயினோட அடிஷன் ஆகும்போது நமக்கு 3 கார்பன் இருக்கிற புரோபைன் அப்படிங்கிற அல்கைன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் கோரேஹவுஸ் மெக்கானிசத்தில் அல்கைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ அல்கைன்ஸ் ரியாக்ட் வித் மெக்னீஷியம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர்ஸ் to give alkyl magnesium halides, which is known as Grignard reagents. Here the alkyl group is directly attached to the magnesium metal, make it to behave as carbanion. Any compound with easily replaceable hydrogen react with the Grignard reagent to give corresponding alkanes. இங்க என்ன பண்றோம், ஹலோ அல்கைன்ஸ் அதாவது மீத்தல் குளோரைடு குளோரோமீத்தேன் கூட வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெக்னீஷியத்தை ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ட்ரை ஈத்தர் கண்டிஷன்ஸில் நமக்கு மீத்தல் மெக்னீஷியம் குளோரைடு அப்படிங்கிற கிரிக்னாட் ரியேஜென்ட் நமக்கு கிடைச்சிரும். அதாவது ஆல்கைல் ஹைலைட்ஸை மெக்னீஷியத்தோட ட்ரை ஈத்தர் கண்டிஷன்ஸில் ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு மீத்தல் மெக்னீஷியம் குளோரைடு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். மீத்தல் மெக்னீஷியம் குளோரைடு மீத்தல் மெக்னீஷியம் குளோரைடு நம்ம வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா மீத்தேன் ப்ளஸ் மெக்னீஷியம் MgOHCl அப்படிங்கிற பை ப்ராடக்ட் கிடைக்குது. மீத்தேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆல்கைன்ஸ் வந்து ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்கைன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன்ஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆல்கைன்ஸ் வித் கார்பன் 1லேருந்து C4 கார்பன் வரைக்கும், அதாவது கார்பன் நம்பர் 1 மீத்தேன், கார்பன் நம்பர் 2 ஈத்தேன், ப்ரொபேன், பியூட்டேன். இந்த 4 வரைக்கும் இருக்கிறதே வந்து கேஸஸாக இருக்கும். இது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா கேஸஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து
C5லேருந்து C70 வரைக்கும் மிடில் ஆஃப் த ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து கார்பனோட கவுண்ட் வந்து C5லேருந்து, அதாவது பென்டேன்லேருந்து C17 வரைக்கும் இருக்கிற ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது C18 அண்ட் எபோவில் இருக்கிறது வந்து சாலிட் ஃபேஸில் இருக்கும். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் அது கேஸ் ஃபேஸில் இருக்குமா, லிக்விட் ஃபேஸில் இருக்குமா, வேப்பர் ஃபேஸில் இருக்குமா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஸோ அப்போ அது எது பொறுத்து இருக்குன்னா அதனோட கார்பனோட கவுண்டை பொறுத்து இருக்கு. கார்பனோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா, லோயர் கார்பன் C1 to C4 அப்படின்னா, ஸோ அந்த கேஸஸ் அது வந்து கேஸ் ஃபேஸில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது கார்பன் கவுண்ட் அதிகமாகும் போது அது வந்து லிக்விடில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது சாலிட் ஃபேஸில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சாலிபிலிட்டி, கரைதிறன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸோ இன்சாலிபிள் இன் வாட்டர், ஸோ சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். அதாவது வாட்டரில் வந்து இது வந்து ஆல்கைன்ஸ் வந்து கரையிறது இல்லை, பட் சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். ஸோ நான் போலார் சால்வெண்ட், போலார் சால்வெண்ட்டில் நான் போலார் சால்வெண்ட் ஈத்தர், பெட்ரோலியம், ஸோ அந்த மாதிரி நான் போலார் சால்வெண்ட்ஸில் வந்து இது கரையும். ஸோ அதுக்கடுத்து டென்சிட்டி, அடர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ லெஸ் டென்சிட்டி தென் வாட்டர், வாட்டரை விட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வாட்டரில் வந்து கலக்கணும் அப்படின்னா டென்சிட்டி கம்மின்னா வாட்டர் கீழே போய்டும், ஆல்கைன்ஸ் கீழே இருக்கும், வாட்டர் மேலே போய்டும். வாட்டர் அதிகமாக இருக்கப்போ வாட்டர் கீழே போய்டும், டென்சிட்டி மேலே கம்மியாக இருக்கிறதுனால இது மேலே மிதக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் ஆன் த டாப் ஆஃப் H2O, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ வாட்டரையும் ஆல்கைன்ஸும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி அதிகம், வாட்டர் கீழே போய்டும். ஸோ அப்போ ஆல்கைன்ஸ் வந்து மேலே ஃப்ளோட்டிங்கில் வாட்டர் மேலே மிதக்கும். ஸோ பாய்லிங் பாயிண்ட், இதனோட கொதிநிலை எப்படி இருக்குது? ஸோ பாய்லிங் பாயிண்ட், ஸோ இன்க்ரீசஸ் கார்பன் செயின் லென்த் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ கார்பன் செயின் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நமக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுது. ஸோ மீத்தேன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஈத்தேன் வந்து பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், ப்ரொபைனுக்கு அதை விட அதிகமாக இருக்கும், ஸோ பியூட்டேனுக்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக அதோட பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த டிகிரி ஆஃப் பிரான்ச்சிங். ஸோ பிரான்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் டிகிரி ஆஃப் பிரான்ச். ஸோ அதில் சைடு செயின்ஸ் வந்து அதிகமாகும் போது பாய்லிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பாய்லிங் பாயிண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ். த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் கண்டினியூஸ் செயின் alkanes increases with increasing in length of carbon chain, roughly about 30 degree for every added carbon to the atom to the chain. ஒவ்வொரு கார்பன், அதாவது பாய்லிங் பாயிண்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கார்பன்லையும் ஒவ்வொரு கார்பன் அடிஷனாக ஸோ 30 டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எவரி கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது. பீயிங் நான் போலார் alkanes have weak van der Waals forces which depends upon the molecular surface area and hence increases with increasing molecular size. அப்போ molecular size, அதாவது van der Waals forcesனால என்ன ஆகுது அப்படின்னா molecular surface area வந்து so increase ஆகுது. We observe that with the same number of carbon atoms, straight chain isomers have so higher boiling point compared to branch chain isomers. The boiling point decreases with increasing branches at these molecules becomes compact and area of the contact decreases. ஸோ அதாவது ஒரு மாலிகுலர் செயினில் வந்து கார்பன் நம்பர் அதிகமாகிட்டே போகணும் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகும். இன்கேஸ் அந்த நிலினியர் செயினில் சைடு செயின் பிரான்ச்சஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அப்போ பாய்லிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.